வணக்கம் everybody. First of all, நான் ஏன் இங்கே கூப்பிட்டேன், ஒரு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் நான் காமிக்கிறேன் இன்னைக்கு. இப்போ யார்கிட்ட பாருங்க, ஃப்ரண்ட் விண்டோ இருக்குது, கார்னியா நம்ம சொல்கிறது, அங்கே டேமேஜ் இருக்குது, யாருக்கு அடிபடினது, கட் ஆயிடுச்சு, ஸ்கார் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், நம்ம நார்மலி சப்போஸ் யார்கிட்ட அடிபட்டுச்சு, ஸ்கார் இருக்குது, கண் மாற்றணும். அதே நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன். திஸ் இஸ் த மெயின் ப்ராப்ளம். யார்கிட்ட ஒப்பாசிட்டி இருக்குது, ஒயிட் ஸ்கார் இருக்குது, யார் எனிபடி இஸ் காட் அ கட் இன்ஜுரி, எனி சச் ப்ராப்ளம் வேர் ஆஸ்டிக்மேட்டிசம் இஸ் வெரி ஹை, அகெயின் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். யார்கிட்ட ஒரு கொனிக்கல் கார்னியா இருக்குது, மெனி பேஷண்ட்ஸ் ஹேவ் காட் ஃப்ரண்ட் விண்டோ கொனிக்கல் மாதிரி இருக்குது, கார்னியா இருக்குது, இப்படி மாதிரி இருக்குது. இதெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, கண் மாற்றணும் இன் சீரியஸ் கேசஸ். இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்குங்க, we have brought out a technique, நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது பின்ஹோல் சர்ஜரி. இதில் என்ன பண்ணுறது, நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டே அவாய்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் நம்ம யார் கேட்ட கண் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, நம்ம யார் சத்த போகிறத கண் எடுத்துகிட்டு பேஷண்ட் கண்ணில் போடணும். கரெக்ட்? when you do that, ரிஜெக்ஷன் வரலாம். லைக் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல ரிஜெக்ஷன் வரலாம், அப்படி நம்ம கண்ணில் ரிஜெக்ஷன் வரலாம். இப்போ ரொம்ப தையல் இருக்குது இதில். we have about let's say 16 or so many sutures for transplant போடணும். அதில் போட்டு அகெயின் ப்ராப்ளம் வரலாம். ஸோ there are lot of complications வரலாம் because of transplant. But some cases what we have now done is we have made a pinhole surgery. This will replace transplant in many cases, not in all cases, but many cases le நம்ம transplant வானா நம்ம pinhole surgery பண்ணலாம். இதில் அட்வான்டேஜ் என்ன இருக்கு, pinhole surgery யார் சத்த போந்த கண்ணு வானா, பேஷண்ட் சேம் ஐ நம்ம கண்ணு ஒரு pinhole மாதிரி பண்ணுறது. when you make the eye like a pinhole, இப்போ நீங்கள் எல்லா பேர்கிட்ட கேமரா இருக்கு, கரெக்ட்? அங்கே டாப் கேமராஸ் டிவிஸ் ஆர் தேர். ஆல் ஆஃப் நீங்கள் பாருங்கள், டயஃப்ரம் இருக்கு. ஒரு டயஃப்ரமில் என்ன இருக்குது, சப்போஸ் லைட் ஜாஸ்தி இருக்கு, நம்ம லைட் டயஃப்ரம் கம்மி பண்ணுறது. சப்போஸ் டார்க் இருக்குது, நீங்கள் டயஃப்ரம் ஓப்பன் ஆகிறது. அப்படி நம்ம கண்ணில் இந்த ப்ரௌன் ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெரியுதல்ல, அது டயஃப்ரம் இருக்குது, அது நம்ம சொல்கிறது ஐரிஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, பின்ஹோல்ல we are making this diaphragm small. இப்போ think, suppose I make this thing small, rays of light உள்ள போனா கண்ணு உள்ள சைடுல போக மாட்டோம், உள்ள only the central rays of light will go in. Central rays of light உள்ள போறது, patient sees immediately without transplant. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், then you will understand it better. இப்போ நீங்க பாருங்க, இங்க இத போட்டோகிராஃப் நீங்க பார்க்கலாம். Just see this photograph, all of you. ஒரு பேஷண்ட் இருக்கீங்க, full கட் இருக்கீங்க, நீங்க பார்க்கலாம், full கண்ல கட் இருக்கீங்க, வெள்ளை தெரியுதா? அல்லா பேர் eye has been cut by knife injury, something has happened. இப்போ பேஷண்ட் ஒண்ணுமே தெரியல. நம்ம என்ன பண்ணுது, see this is the diaphragm, the brown structure தெரியுதா, பெரிய இருக்கு, சின்ன பண்ணிட்டேன், small opening பண்ணிட்டு immediately patient க்கு ஒண்ணுமே தெரியல, because of this pinhole he is able to see clearly. So நம்ம ஐடியா என்ன இருக்கு, இந்த pinhole surgeryல என்ன இருக்கு, how are we doing this? இதில் ஐரிஸ் பின்னாலே ஒரு தையல் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. this is inside the eye, உள்ள இருக்கு, கண் உள்ள இருக்கு, வெளியில இருக்க மாட்டேன். it is for life. ஒரு வாட்டி அங்கே தையல் போட்டுட்டேன், patient will be comfortable for life till the end of life. பேஷண்ட்ல இருக்கு, இது அப்சர்வ் ஆக மாட்டேன், பர்மனன்ட்லி அங்கே இருக்கு, எடுக்கணும் இல்லை. this is the advantage of pinhole surgery. now I will talk to about Mr. Mani patient நம்ம கிட்ட இங்க இருக்கு. sir, just stand up, you can sit there, but please sit down, sir, please, sir, sorry sir, please sit down, sir. So correct, sir. So Mr. Mani was playing badminton. இப்போ பேட்மிண்டன்ல விளையாடுனது, it has hit the eye and the full eye got cut.
from one end to the other. இப்போ என்ன ஆயிடுச்சு, சப்போஸ் யார்கிட்ட இப்படி கட் ஆகுது, மிஸ்டர் மணி இங்கே தான் இருக்குது ஐயா கிட்ட, நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு தையல் போடணும், அப்புறம் வெயிட் பண்ணோம் 3 மாதம், அப்புறம் யார்கிட்ட பொறை இருக்குது அதெல்லாம் கரெக்ட் பண்ணோம், அகைன் நம்ம வெயிட் பண்ணோம், தென் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம், அகைன் 6 months. This whole process will take 1 year. And then at the end of it also, please understand, யார் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது அதில் காம்ப்ளிகேஷன் வரலாம். All transplants, because I am taking somebody else's eye, putting it in place, rejections can happen. Okay? Now what we did with Mr. Mani is, we did this pinhole surgery. So at the same time, நம்ம சூச்சரிங் எல்லாம் பண்ணிட்டு, நம்ம ஃபுல் பொறை எடுத்துட்டு உள்ள ஒரு லென்ஸ் போட்டுட்டேன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம இதை கண் ஒரு பின்ஹோல் மாதிரி பண்ணிட்டேன். ஒன்ஸ் இட் பிகம்ஸ் பின்ஹோல், he will see immediately, and with time he is seeing more and more. One more point I want to tell you all is, in pinhole surgery நம்ம பண்ணுறதுன்னா, இப்போ யாருக்கும் டிஸ்டன்ஸ் தெரியுது, பட் ஈவன் கிட்டே வருவேன் without glasses. He will see distance and near without glasses. Understand? So suppose யார்கிட்ட pinhole surgery பண்ணுறது big advantage இருக்குது. இப்போ நான் ஒரு 14-year-old boy பார்த்தேன், சிவியர் கட், யூபியிலேருந்து வந்து 14-year-old boy. சப்போஸ் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டு கண்ணாடி கொடுக்குற பாவக்கு, தென் ப்ராப்ளம் காருது. இன் ஸ்கூல் when he goes for reading he has to wear glasses. அசிங்கமாக இருக்குது, பிகாஸ் poor boy, other children will make fun. No, ஏன் படிக்கணும் நீங்கள் கண்ணாடி போடுறது, நம்ம நார்மலி கண்ணாடி 40 years ப்ளஸில் போடுறேன். இதை பையனுக்கு நம்ம pinhole surgery பண்ணேன். Because of this pinhole pupil surgery, he is seeing distance and near without glasses. So what I want to tell you is, in a nutshell, again I am repeating, this is the latest technique in the world, first time which we have done. Okay, நம்ம என்ன இருக்குது, pinhole surgery instead of doing eye transplantation or corneal transplantation. So யார்கிட்ட சிவியர் கட் இருக்கு, கண் கட்டா இருக்கு, ஒபாசிட்டிஸ் இருக்கு, கெரட்டோகோனஸ் நம்ம சொல்ற conical cornea இருக்கு, இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கு we can avoid eye transplantation and do pinhole surgery. But remember one thing, suppose யார்கிட்ட opacity சென்டரில் இருக்கு ஃபுல், அவனுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும். பிகாஸ் ஐ நீட் லைட் டு கோ இன்சைட். இப்போ பாரு, இது சென்டர்ட் இல்லை, லைட் கோஸ் த்ரூ த ஹோல். நீங்கள் பிக்சர் பார்க்கலாம், லைட் உள்ளே போகிறது த்ரூ த சைட் ஹோல். பட் சப்போஸ் சம் கேசஸ் ஆர் வெரி வெரி பேட், அதில் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம், no doubt about it. But many cases we can avoid it. ஏன் நம்ம இது பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டேன் நான், பிகாஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் த வேர்ல்டு நம்ம இதை பண்ணுறது, வேர் வி ஆர் டூயிங் pinhole surgery instead of eye transplantation. And we personally called Mr. Mani. சார் எப்படி அடிபட்டுச்சு சார், சொல்ல கொஞ்சம் சார். Make him sit next to you. Make him sit next to you. சார் இப்படி அடிபட்டுச்சு சார், சொல்லலாம் கொஞ்சம், நீங்கள் கண் இப்படி அடிபட்டுச்சு சார்? Sir, Tuesday morning 7:30 I will reach the ground actually. First game முடிஞ்சது, செகண்ட் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் ஷட்டில். நான் ஃப்ரண்ட்டு, அனதர் பர்சன் பேக் சைடு, டபுள்ஸு. ஆக்சுவலாக அவர் என்ன ஆகிடுச்சு, நான் ஃப்ரண்ட்டு பால் வரப்போ ஐ சி த பால் அண்டு அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அவர் ஒரு 3-4-5 ஃபீட்லேருந்து வெரி ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பால் அடிச்சுட்டு இப்படி அடித்தார் இந்த ஆங்கிளில். அந்த ஆங்கிள் அடித்த உடனே அந்த பால் அப்படியே பால் அடிச்சுட்டு, அந்த நான் பெக்ஸ் போட்டிருப்பேன், நான் விளையாடுறதுக்கு தனி பெக்ஸு, அந்த பெக்ஸ் ஒடிஞ்சு தூள் தூளாக போயிடுச்சு. தூள் தூளாக போனோடனே வித்தின் செகண்டு டார்க் ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ணேன், கண்ணை திறந்து பார்த்தா ஒரு புகை மண்டலமாக இருக்குது, எதுவுமே தெரில, அவ்வளோதான். உடனே சன்னுக்கு கால் பண்ணி தாம்பரம் அகர்வால் போனோம், இமிடியேட்டாக இங்கே அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து சார் கேர் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே ப்ளீஸ் சார். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் நவ், ஒன் மோர் ப்ராப்ளம் ஐ டெல் யூ, இன் திஸ் ஸ்போர்ட் இன்ஜுரி நம்ம சொல்கிற எக்ஸாம்பிளில் ஸ்குவாஷ், வெரி ஃபாஸ்ட் கேம். ஸ்குவாஷில் என்ன இருக்குது, அப்போனண்ட் சேம் கோர்ட்டில் இருக்குது, அடிப்படலாம். ஸோ தெர் ஆர் மெனி கேசஸ் லைக் திஸ். திஸ் இஸ் ஓகே. நைஃப் இன்ஜுரி இருக்குது, நைஃப்பில் யார் கட் பண்ணுறது, சண்டை போட்டுச்சு, சண்டை, இதில் ப்ராப்ளம் வரலாம். பட் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ், சம் பீப்புள் ஆர் born ப்ராப்ளம்ஸ், மீன்ஸ் கொனிக்கல் கார்னியா. யார்கிட்ட கார்னியாலே அப்படி இருக்குது கொனிக்கல் மாதிரி,
யா corneal opacity இருக்கு, scarring இருக்கு, இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கரெக்ட் பண்ணலாம் through this pinhole surgery. Okay, please be comfortable sir, please sir. Don't. So will you tell in Tamil something points quick? It's okay. தழும்பு இருக்கிறப்போ அந்த தழும்புக்கு வந்து அதனால என்ன ஆகும்னா கருவிழியோட ஷேப் மாறும். அந்த ஷேப் மாறுறப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து கரெக்டாக ரெட்டினால படாது. ஸோ இந்த மாதிரி கருவிழி தழும்பு இருக்கிறவங்களுக்கு கண்ணாடி போட்டால் கூட பார்வை வந்து தெளிவாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு தான் நம்ம வந்து இந்த பின்ஹோல் பியூப்புலோபிளாஸ்டின்ற டெக்னிக்கில் பண்ணுறோம். உள்ளே இருக்கிற அந்த பாப்பாவை நம்ம வந்து சின்னதாக்கிடுறோம். ஸோ சின்னதாக்குறப்ப என்ன ஆகும்னா இந்த ரேஸ் ஆஃப் லைட்டு வர்றது அந்த கரெக்டாக அந்த சென்டர் பகுதியில் போய் ரெட்டினாவில் படுறதுக்கு நம்மளுக்கு அது பின்ஹோல் பியூப்புலோபிளாஸ்டி ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மற்ற இடத்துல அந்த ஸ்கார் இருக்கிற இடத்துல வர லைட்ஸை வந்து கட் ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சென்டர் வழியாக வர லைட்ஸ் மட்டும் ரெட்டினாவில் படுறதுனால அவங்களுக்கு வந்து பார்வை நல்லா தெளிவாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு கார்னியாவில் இன்ஃபெக்ஷன் வந்து தழும்பு வர்றது, பிளாஸ்ட் இன்ஜுரிஸ், இது மாதிரி ஷட்டில் காக் இன்ஜுரி, அந்த மாதிரி கருவிழியில் எந்த தழும்பு இருந்தாலும் கரெக்டாக சென்டர் பகுதி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட் இல்லாமல் நம்ம பின்ஹோல் பியூப்புலோபிளாஸ்டி பண்ணி அவங்களுக்கு நல்ல விஷன் கொடுக்க முடியும். டாக்டர் அஸ்வின். See, before Ashwin says, நீங்க பார்த்து இருக்க நான் காமிக்கிற இன்னொரு கேஸ் இது மாதிரி நீங்க பார்க்கலாம். இங்க பேஷண்ட் கிட்ட வெள்ளை ஒபாசிட்டி இருக்கு, வெள்ளை ஒரு ஒபாசிட்டி இருக்கு பாருங்க, இது ஹியூஜ் ஒபாசிட்டி. So normally in a case like this நம்ம டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணனும். இப்போ பாருங்க நான் என்ன பண்ணிட்டேங்க, this is the hole pinhole surgery பார்த்தேன். இங்க ஒபாசிட்டி இங்க இருக்கு பார், light will go through this. He is seeing immediately day 3 le. Ashwin, come say, come a second. No. Come. Sir, ரொம்ப முக்கியம் இதில் குழந்தை இருக்குது. இந்த children age groupல when you go to schools, one of the biggest problem இருக்கு pencil injury. Compass, pencil, these are very, very common. Bow and arrow. Second problem is this is not about immediate. Yes, sir, Mani sir has come immediate. Lot of people don't come immediately. They come delayed. No problem. It can still be solved. Don't, as fast as you come, better. But advantage even if you don't come immediate, varla, don't worry, come. Get checked. First rule number 1, இது புது ப்ரொசீஜர் இருக்குது. ஃபார் புது ப்ரொசீஜர் இண்டிகேஷன் புது இருக்குது. நியூ இண்டிகேஷன்ஸ் வில் கம். ஏன் வரணும் இதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கம் அனலைஸ் பண்ணணும். இங்கே வந்துட்டு டெஸ்ட் பண்ணணும் வெதர் விஷன் வில் இம்ப்ரூவ் வரணும், அது ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். Now second, now 2-3 things why this is important. ஏன் இது இம்பார்ட்டண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ், சார் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், delayed recovery. If you do transplant, suturing, எல்லாம் delayed recovery இருக்குது. ஸோ இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் டே யூ கேன் கெட் விஷன் இதில். செகண்ட், ட்ராமா. நான் வென்னெவர் நான் சர்ஜரி பண்ணுறேன், நான் ரொம்ப ட்ராமா காஸ் பண்ணுறேன். இதில் ட்ராமா ரொம்ப கம்மி இருக்குது. Instead of doing full transplant, there's a lot of trauma that I'm causing. Third, 3 procedures, 1 shot, 1 sitting le பண்ணலாம். alla 3 procedures, that means lens le problem இருக்கு, iris le problem இருக்கு, and curvity le problem இருக்கு. எல்லாமே 3 ஒரு sitting le பண்ணலாம். Next day vision chances higher இருக்கு, recovery faster இருக்கு, and you can go back to work உடனே. Otherwise profession change பண்ணணும். So a lot of times அது இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் press meeting le, but I think it's important patients are like, they should come to know about these aspects. Injury is only primary repair தான் பண்ணுறேன் எல்லா பேர். இங்கே டெர்ஷரி ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட் ஸ்டேஜில் எப்படி ட்ரீட் பண்ணும் அதுதான் மோஸ்ட் முக்கியம். ஸோ டோன்ட் ஸ்டாப். வீட்டில் எல்லா பேருக்கு you go and check in your families also. Somebody will have some injury. Sometime they won't tell you. அவங்க சொல்ல மாட்டேன். ஒரு வாட்டி கேளுங்க. Come get checked. Immediate recovery.
your vision is better than before, and more important, it is new, so trauma is less. You are not causing jasti correction panamata. You don't have to correct so much. இதெல்லாம் advantages இருக்கு இது ப்ரொசீஜரில். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன்லி கார்னியா சொல்கிறாங்க. தெர் இஸ் ஆல்சோ அட்வான்டேஜ் ஆஃப் ஐரிஸ் டேமேஜ். ஐரிஸ்க்கு ப்ரௌன் இருக்குன்னா அது ப்ரௌன்மே டேமேஜ் ஆகிடுவேன், அதுமே ரிப்பேர் பண்ணலாம் சேர்த்துமே. ரெண்டு செட்டிங் சேர்த்து கரெக்ஷன் ஆகுது. So this is our advantage of this procedure. So as he said, remember, one is injuries, but more important is developmental disorder. யார்கிட்ட sometimes குழந்தைக்கு developmental disorder வந்துச்சு. Sometimes consanguineous marriage. Fetus anomaly. No, what is your consanguineous marriage? சொந்தத்துல கல்யாணம் பண்றப்போ சொந்தக்காரல கல்யாணம் பண்றது யாரு? Then குழந்தைக்கு கொஞ்சம் டிஃபெக்ட் வரலாம். அதில் ஃப்ரண்ட் கார்னியா மைட் பி கெரட்டோகோனஸ் or some other problem இருக்கு. இதெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணல, நம்ம இதே பின்ஹோல் சர்ஜரி பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் ஆர் மச் பெட்டர். ஓகே, ஸோ தட் இஸ் வை ஐ தாட் ஐ வில் கால் யூ ஆல் டு டெல் யூ ஆல் அபவுட் திஸ் பின்ஹோல் சர்ஜரி instead of doing eye transplantation, because நம்ம கண்ட்ரியில் there are so many people who are blind. Totally we have about 12 to 18, 1.2 to 1.8 crore blind, nearly 2 crore blind in India alone. And this is பெரிய number இருக்கு. 2 crore blind in India is a huge number. And in this many cases நம்ம treat பண்ணலாம் without a major கந்தானம் பண்ணிட்டு. கந்தானம் is very good, no doubt, but again it has its own problems, own complications to get a donor cornea, all a problem. In this you don't need anything. I don't need to get transplant, I don't have the complications of transplant, nothing. So it's immediate recovery and very fast. I want to thank all of you for coming for this press meeting. Mr. Mani is also here with us. Any questions anybody asks? Raja, tell me. When the pinhole gets damaged, Pinhole cannot get damaged, no? See, let me tell you this. இது Good வந்து question. பாப்பா இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கிற பாப்பா தான். அது வந்து பாப்பா விரியும் சுருங்கும். All of us have. You also have a pinhole right now, but it's a bit larger. So, நீங்க pinhole என்ன இருக்கு? When I'm going into the light, it will become smaller. When it goes to dark, it's becoming bigger. But it is not at a proper correct size for anybody of us. ஒன் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்கள் எல்லா பேருக்கு கேமரா இருக்குது இப்போ கையில். கேமராக்கு உள்ள ஒரு ஷட்டர் இருக்குது. எவ்ரிபடி நோஸ் ஷட்டர் எப்படி வேலை செய்யுது. ஐரிஸ்க்கு அந்த ப்ரௌன் பார்ட்டு ஒர்க்ஸ் லைக் அ ஷட்டர். பெரிய ஸ்மால் பேஸ்ட் ஆன் லைட், எவ்வளோ லைட் உள்ளே வருதோ அதுக்கு இட் வில் கோ இன்க்ரீஸ் ஆர் லெஸ் பேஸ்ட் ஆன் தட். ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் தட் when you're ஸோ treating. இது எல்லாருக்குமே இருக்கிற பாப்பாவை நம்ம சின்னதாக்குறோம், அவ்வளோதான். சின்னதாக்கி அந்த சென்டர் லைட் மட்டும் போகக்கூடிய அளவுக்கு பண்ணிடுறோம். அது ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அந்த பின்ஹோல் சைஸர்னு வச்சுருக்குறோம். ஸோ அதை கொடுத்து பேஷண்ட் எந்த பின்ஹோல் சைஸில் கரெக்டாக பார்க்குறாங்கன்றத பார்த்துட்டு அந்த சைஸுக்கு நம்ம வந்து சர்ஜரி பண்ணுவோம். So what she's saying is, we have designed an instrument in which I'll ask in front of the patient, okay, நீங்க என்ன வேணும், 1 millimeter வேணும், 2 millimeter வேணும், என்ன வேணும். Suppose he says, I want 2 millimeter pupil. Example நான் சொல்றேன், I will make pupil exact that size. You understand me? So a pinhole surgery once done is for life, till he dies. it's a new technology. Yes. How safe it is? Very safe, because we have done it for many cases. I 100% safe. You think logically, there's no chance of complication. What is the complication can happen? Nothing. Only problem which can happen, let's give an example. நான் சொல்றேன், suppose யார்கிட்ட பெரிய opacity இருக்கு, நம்ம pinhole பண்றது. Later on I can always do eye transplant, no? If I want, I can always do an eye transplant. In this case, in a case, let's say worst case scenario போறது. 100%. எல்லா இருக்காது சார். இது மாதிரி தழும்பு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ தழும்பு இருக்கிறப்ப வந்து நம்ம யூஸ்வலாக வந்து இப்போ நம்ம பீடிக் சர்ஜரின்னு சொல்கிறோம். ஸோ எண்டோதீலியல் டிரான்ஸ்பிளான்ட்னு உள்ள ப்ராப்ளம் மட்டும் மாற்றுறது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து எண்டோதீலியல் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் பண்ணால் போதும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் எண்டோதீலியல் டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ண முடியாது. ஃபுல் கருவழியை கட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டு அப்படி தான் இந்த மாதிரி தழும்பு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பண்ணணும். Quite a few we can do. I give you a small example, okay, since you brought it up. Let's say an example, this patient has a corneal opacity, velly opacity எவ்வளவு இருக்கு. Then I have to transplant.
pinhole will not work. Understand me? Because I need something to go inside the light. No. Huh? But a lot of cases, okay, we can avoid transplant, and which is very big. I don't have exact percentage. So what shall we say about more than 25%? Sir, to be honest, Trauma-ல no. No, 2 crore is total blindness. 2 crore is not only this blindness. 2 crore means cataract can be there, cancer can be there, diabetes can be there. I am talking of general population. We don't have the statistics of this problem exactly. What is the statistics in India? They can avoid a corneal replacement. 100%. இந்த மாதிரி is the தழும்பு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கூட Yeah. In these cases, for certain cases, we can avoid it. So again, I am telling you, we are doing eye transplantation in Agarwal. There is no discussion. But the point is, it has its problems because yaar sattu poradhu kanna edutittu na podren. There will be rejection in some cases. However, the thing is, no doubt, eye transplant is the most successful of all transplants. just simple reason, understand that cornea is a foreign body to me. Correct. Here there is no foreign body. They love my It's own system body. only I'm correcting. So think that way. Very simple drops, Soundri. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுறது நார்மலாக நம்ம கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணால் என்ன மாதிரி மெடிகேஷன் கொடுப்போமோ அதே மாதிரி தான் ஒரு 4 வாரம் மருந்தை படிப்படியாக குறைச்சி நிறுத்துற மாதிரி அவ்வளோதான். இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா யூஸ்வலாக வந்து 2 to 3 years வரைக்கும் நம்ம மருந்து போடணும். ஏன்னா பிகாஸ் சான்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கிறதுனால அந்த ரிஜெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு 2 to 3 years வரைக்கும் நம்ம மருந்து போடுவோம். Pinhole surgery